ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம ஆப்பம் தான் அரைக்க போகிறோம். வாங்க அது பாருங்கள், அரிசி எடுத்து வச்சிட்டேன். எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த டம்ளர் அளவால் தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளர் 1.25 டம்ளர் பச்சரிசி, 1.25 டம்ளர் ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். ஆப்பம் செம்மையாக வரும். இதை பாருங்கள், இப்போ அரிசி நான் போட்டேன். இப்போ அலசிக்கலாம். இந்த சைடு வந்து இந்த சின்ன டம்ளர் வச்சுருக்கேன், காமிக்கிறேருங்க. அரிசிக்கு இந்த டம்ளரில் நான் உளுந்தும் வெந்தயமும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் சரியான அளவு. வாங்க கழுவிக்கலாம். இது வந்து ஊற வச்சுட்டேன், நல்லா அலசிட்டு வந்துட்டு ஊற வச்சுட்டேன். இதை பாருங்கள், உளுந்தும் ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் அரைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். 2 மணி நேரம் ஊறணும். பாருங்கள், அரிசி வந்து நான் மதியம் தண்ணியில் கொட்டினேன். இப்போ மணி வந்து 7:30 போகுது. இப்போ தான் நான் அரைக்க போகிறேன். நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இந்த சைடு வந்து உளுந்து இருக்குது பாருங்கள். ஆப்பத்துக்கு வந்து மெயினாக சாதம் முக்கியம். இல்லைனா தேங்காய் பால் ஊற்றுவாங்க ஒருத்தவங்க, தேங்காய் அரைச்சி போடுவாங்க. நான் வந்து சாதம் தான் எடுத்துப்பேன். மதியம் வடித்த சாதம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். தண்ணி விட்டு அரைச்சிக்க வேண்டியதான் மிக்ஸி ஜாரில். மாவு அரைக்கும்போது இந்த பாருங்கள், ரொம்ப நொய்யாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மழமழன்னு இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த பதம்தான். தண்ணியும் இந்த திட்டம் தான் இருக்கணும். மாவு அரைச்சிட்டேன். இப்போ உளுந்து அரைக்க போகிறேன். உளுந்து மாவு அரைச்சாச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ சாதம் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, சாதம் அரைச்சாச்சு. இப்போ மாவை கலக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ மாவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவ்வளோதான். மாவு நல்லா கலக்கிக்கணும். உளுந்து மாவும் அந்த சாதமும் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அது எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நல்லா. அரிசி மாவு கூட மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் காலையில் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வெளியில் தான் இருக்க போகுது. காலையில் இதில் நம்ம சோடா மாவு கலப்போம். மாவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக வெளியில் இருக்கணும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் நைட்டு ஃபுல்லாக மாவை வந்து வெளியிலே தான் வச்சுருந்தேன். இப்போ இதில் சோடா மாவு கலக்க போகிறேன். வாங்க, எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்துக்குது. இப்போ நம்ம இப்படியே கூட ஊற்றலாம், இருந்தாலும் லைட்டாக இதை பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் அவ்வளோதான். கலக்கிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்ற வேண்டியதான். ஆப்பம் ஊற்ற பாருங்கள், தோசை கல் வச்சு தான் நான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். கல்லை வச்சு ஆன் பண்ணிட்டேன். இப்போ கல் காஞ்ச உடனே நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம் லைட்டாக. பாருங்கள், ஆப்பம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 3 ஆப்பம் ஊற்றிட்டேன். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்கிறேன். நான் சாப்பிடல இன்றைக்கி, எங்கள் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவார். எப்படி இருக்குது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலைல எங்கள் வீட்டில் ஆப்பம் தான், மாமா தான் சாப்பிட்டு பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.